ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் vlogs. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட் எடுத்திருந்தேன். இப்போ வந்து நம்ம கையிலேயே லைட்டாக உருண்டை ஏதாவது இருந்தால் அதை வந்து சலிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கோங்க, கீ பிடிக்காது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டம்ளரில் பால், நமக்கு வந்து பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தேவைப்படும், ரொம்பலாம் தேவைப்படாது. காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஹார்டாலாம் பிசையக்கூடாது. கொஞ்சம் பூ போல் பிசைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த குலோப் ஜாமுனும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து 1 hour ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து பால்ஸு செய்கிறேன். பால்ஸ் வந்து கிராக் இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டினோன்னா பால்ஸ் வந்து கிராக் இல்லாமல் கிடைக்கும். ஸோ பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். இந்த அளவுக்கு உருட்டிக்கிறேன். நம்ம வந்து இந்த பால்ஸ் உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் வந்து கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பால்ஸ் எல்லாமே உருட்டியாச்சு. இப்போது ஒரு 500 கிராம் அளவுக்கு வந்து நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதே கப்பில் தான் வந்து நான் வந்து தண்ணியும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே தண்ணியும் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை பாகு. சர்க்கரை வந்து கரைஞ்சதுமே கொஞ்சம் ஃபுட் கலர், கொஞ்சம் ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், பொடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சுருக்கிற பால்ஸை வந்து குலோப் ஜாமுன் பால்ஸை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து சுடணும். ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாதிரி தீஞ்சு போயிடுமே தவிர்த்து உங்களுக்கு உள்ளெல்லாம் வேகாது. உங்களுக்கு ஃபுல்லாக வேகணும் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சு சுட்டால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான குலோப் ஜாமுன் வந்து கிடைக்கும். இப்போ நான் சிம்மில் தான் வச்சு சுடுறேன். இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆன பிறகு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு நிமிஷம் பிளேட்டில் இருந்தால் போதும். நம்ம வந்து இப்போது அந்த சர்க்கரை பாகில் குலோப் ஜாம்ஸை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 1 hour 2 hourலேயே உங்களுக்கு குலோப் ஜாமுன் நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.